காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ 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 காப்பாத்துங்க, ஐயோ 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 காப்பாத்துங்க. நில்லு, ஓடாத. அண்ணாச்சே நீ இப்படி போடா. இப்படிதான் அண்ணாச்சியோட ஸ்மெல் வருது. ஏய் நில்லு, எங்க ஓடுற? நில்லு, சொல்றத கேளு. அண்ணாச்சி ஏய் இது வேற ஆள் படம். ஒண்ணும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. ஒரு மனுஷனை இந்த மாதிரியா ஓட விடுறது? உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசலாம் தான் உங்களை துரத்திக்கிட்டு வந்தோம். அப்படி திருடுங்க இல்லையா? இல்ல இல்ல, பார்த்தா திருட மாதிரியா இருக்கு. உன்னை பார்த்தா பரவாயில்ல, இவனை பார்த்தா அப்படியே இருக்கு. நாங்க உங்ககிட்ட வேற விஷயமா பேசலாம் தான் வந்தோம். வட்டி வட்டி வட்டிக்கு காசு. வட்டியா? ஆமா, வட்டிக்கு வந்த குட்டி. லகேஜ நான் வச்சுக்கிட்டுமா? வேண்டாம், பேக்கேஜ் ஒண்ணு ஃபில் பண்ண வேண்டாம். முத என்ன தூங்க டயர்டா இருக்கு. ஓஹோ, நம்ம அண்ணாச்சி வாழ்க. அரவிந்த் சாமி, ஓஹோ. என் கண்டிஷனை சொல்றேன். நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன். ஆனா நீங்க பிசினஸ் பண்ண ஏதாவது கடை கிட்ட இருக்கா? நான் சொந்தமா ஒரு ரேஷன் கடை வச்சிருக்கேன். அது கவர்மெண்டாச்சே. ஆனா அதோட லைசென்ஸ் என்கிட்ட இருக்கே. அது போதும். என்னது அந்த கடையா? அரவிந்த் சாமி, டேய், எதுக்கும் உதவாதவனே, உன் கருநாக்க கொஞ்சம் மூடிக்கிட்டு இரு. எதையும் புரிஞ்சுக்காம குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்காத. 2 ஸ்டாம்ப் பேப்பர், ஆ. 2 blank செக் கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அப்புறம் உனக்கு எனக்கு தெரிஞ்சால் பேர் ஒரு ஆள் பேர் சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச இருக்காரு ரஜினிகாந்த். ரஜினிகாந்தா? ஆ. ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்துக்கு உன்ன தெரியுமா? அத அவர்கிட்ட தான் கேட்கணும். அரவிந்த் சாமி, உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஜாமீன் கொடுக்கணும். ஒரு நாட்டுல இருந்து மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த இவங்கிட்ட எல்லாம் கையேந்துற அளவுக்கு நம்ம நிலைமை மோசமா போச்சு. கருப்பசாமி, நீ என்ன புலம்புனாலும் என்னோட மனசுக்கு தெரிஞ்சிடும். இது இவர் ரொம்ப வேறயா? நல்லா பாடுவாரு. பாட்டை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு பாட்டு பாடுங்களேன் ப்ளீஸ். பாடுங்க பாடுங்க. பாடுறேன், நீங்க தாள போடுங்க. ஆ. மானொன்னு கூப்பிட மாட்டேன், மயில் ஒண்ணு கூப்பிட மாட்டேன், மாடத்து மணி விளக்கே, ஓ மாடத்து மணி விளக்கே. ஏய், யாராவது? எரும மாடு. நான் பாடுறவங்க பிடிக்கல. இங்க பாத்தியா, இவங்க குடுக்குற காசு தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இவங்க காசா? ஆமா, நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்காங்க, டிகிரி வாங்கிருக்காங்க. அவங்க சின்ன சின்ன வேலைக்கு எல்லாம் போறது இல்ல. அதனால திருச்சி, தஞ்சாவூர், மதுரை இப்படி 50 குடும்பத்தை இங்க வச்சிருக்கேன். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கூலி இருக்கு. இந்த காசை உங்களுக்கு கொடுத்துதான் நான் பேங்க் மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களை ஏமாத்தலாமா? நீங்க பெரிய ஆளு. கரசாமி, நான் ஒன்ன விட ஹைட்ல கம்மி தான். இல்ல இல்ல, ஹைட் சொல்லல, உங்க பெரிய மனச பத்தி சொல்றேன். ஆமா, எவ்வளவு வேணும்? 20,000. மொத்தமா கேளு. இல்ல, ஒரு 25,000. 25,000 ரூபாய் கொடுக்குறேன். என்ன சரி, கலெக்ஷன் வருவேன். நீ 100 நாளைக்குள்ள இந்த அக்கௌண்ட க்ளோஸ் பண்ணா நீ எவ்வளவு கட்டணம் கொடுக்குறேன்? அப்படின்னா இனிமே எனக்கு இது மட்டும் தான் வேலை. சரி, காசு இந்த கொண்டு வரேன். கடல் நக்கர போனோரே, காணாப்பனோட போனோரே, போய் வரம்பு என்று கொண்டு வரும், போய் போய் கை நிறைய காசு கொண்டு வரும். அந்தையோட கண்ணாடி உடையலையே. ஆமா, உடையல. அப்ப டூப்ளிகேட் உடைஞ்சிருமா? டூப்ளிகேட்னா சுக்குநூறா உடைஞ்சிரும். அரவிசாமி, உனக்கு 250 ரூபா கொடுக்கணும், சில்லறை இல்லையே. இது 2 நாளைக்கு சேர்த்து வச்சுக்கோங்க. சரி, என்கிட்ட 2 நோட் இருக்கு, டெஸ்ட் பண்ணி பாருங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஓகே. ஈவன் கொடுத்தாச்சு. சசி, அவருக்கு இல்ல. வேற யாரு பாக்கி? இந்த பாருங்க. அரவிசாமி, அண்ணாச்சி, பிரேக் இல்ல. அடிச்சு கொண்டுடுவேன். வண்டியில பிரேக். கொஞ்சம் இருங்க. ஓடிட்டியா? வச்சுக்கிறேன். அவன் போயிட்டான், இனிமே வர எங்க மாட்டான். போவான்? அமெரிக்கா போவானா? அமெரிக்கா போனா இங்க ப்ராப்ளம். இந்த ஊர்ல தானே இருப்பான். அவன் குடும்பிய நான் பிடிக்கிறேன் பாரு. ஓடிட்டியா? வச்சுக்கிறேன்டா, வச்சுக்கிறேன். ஏய் அரவிந்த் சாமி, ஏய் பிராடு, வாடா வெளிய, சீக்கிரம் வா. ஏய் அவனை கூப்பிடு. அரவிந்தா, அரவிந்தா, நீ எங்க போனாலும் இந்த வண்டிக்காரர் உன்னை விட மாட்டாரு. மரியாதையா வெளியே வா. என்னது? அரவிந்த் சாமி இருக்கானா? அவன் இங்க இல்ல. நீங்க அவனோட அம்மாவா? நீங்க அவங்க பொண்டாட்டியா? ஆமா, நீங்க யாருன்னு சொல்லுங்க. ஏய் சொல்லுடா. தஞ்சாவூர் முருகன், இவரு இங்க வாலி பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு வாளி வேணாம், முறந்தா வேணும். அம்மா, மலையாளத்துல பல்சக்காரன்னு சொல்லுவாங்க. உங்க மகன் கடையை காமிச்சு என்கிட்ட நிறைய பணம் வாங்கினா. இது வரைக்கும் வட்டியும் வரல, முதலும் வரல. எனக்கு இப்பவே பணம் வேணும். அவன் இங்க இல்ல, அத அவங்கிட்ட போய் கேளுங்க. அவன் இல்லையா? அவன் சைக்கிள் மட்டும் இருக்கு, அப்ப உள்ளதா இருக்கான். நீங்க பொம்பளையா இருக்கீங்க, நான் உள்ள நுழைய மாட்டேன். அது ஆம்பளைக்கு அழகு இல்ல. அவன்கிட்ட சொல்லி வைங்க, இன்னும் 2 நாள்ல பணம் வரல, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய், இந்த சைக்கிள் தானே அவன் எஸ்கேப் பண்ணா? ஆமா. வாடா தூக்குடா. என்ன பண்ற? நீ ஓட்டுற, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது. எனக்கு ஓட்ட தெரியுது. அப்ப தூக்கு.
அவன் பேரு இன்னையில இருந்து அரவிந்த் இல்ல கடங்கார சாமி. பேரை மாத்த சொல்லு. இடம் வந்தாச்சு. எல்லாரும் இறங்குங்க. இனிமே எல்லாரும் இங்கதான் தங்க போறோம். இறங்கு. இறங்கு. அடுப்பு பத்த வைங்க. போ, போ. எடுத்துக்கோங்க அம்மா வணக்கம். உங்க பையன் ஏமாத்துறது எல்லாம் இவங்க காசு. உங்க பையனை ஊரை விட்டு ஓடிட்டான். அதனால இனிமே இங்கதான் தங்குவாங்க. டேய் எப்ப போறோம் பாருடா. பணம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் போவோம், புரிஞ்சுதா? டேய் பாட்டு ரெடியா? ரெடியா இருக்கு. என்ன கொடுமை. என்னாச்சு அத்தை? அத்தை, என்னாச்சு? ஐயோ இதெல்லாம் நான் எப்படி சகிச்சுக்க போறேன். ஐயோ ஐயோ எல்லாம் போச்சு கடவுளே. அம்மா தங்கச்சி ஒரு கிளாஸ் கொஞ்சம் தண்ணி கொண்டா. டேய் முட்டை விட. என்ன பாக்குற? தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டியா? உன் புருஷனுக்கு துட்டு கொடுத்தது நானு. நீங்க ஒண்ணும் தர வேணாம். எனக்கு திராவடிக்கு பழக்கம். எழுந்துடா, முதல்ல எழுந்துடா. என்னது? நீங்க யாரு? உங்க அப்பே உஸ்மானு, கோபி, கணேசா எல்லாத்தையும் முதல்ல வண்டியில ஏத்துங்கடா. டேய், ஒரு நல்ல குடும்பம் வாழ்ற இடம்டா இது. தன்னோட மானத்தை உயிரா நினைச்சு கௌரவமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு நல்ல மனுஷனோட சமாதி அசிங்கமாக்கிட்டடா நீ. உன்னை இப்ப ஐயா, உங்களுக்கு தெரியாது. அரவிந்த பணம் வாங்குறது இவங்க பணம். சரி நிறுத்துடா. யாரா உங்ககிட்ட பணம் வாங்குறது? அவன் இங்க இல்ல. பாவப்பட்ட 2 ஜீவன் தான் இங்க இருக்கு. அவங்கிட்ட நீ பணம் கேட்டியா? இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க இருக்க? முதல்ல இங்க இருந்து போடா. நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போயிரு.